What's your name? PK. I am a devil of my word. கைஸ் வெல்கம் டு பிகே கேமிங். இந்த லெஃப்ட் சைடு இருக்கவரோட தான் ஒன்று டியோ விளாட போகிறோம். இங்கிட்டு இருக்கவரும் ஒரு ராகிடான்றவங்க 2 பேரும் வரைந்தாங்க. சரி வாங்க உள்ளக்க வாங்க விளாடுவோம் அப்படின்னு சொல்லி, சரி நீங்கள் இப்படி அடிச்சு போடாங்க அப்படின்னு சொல்லி இது ஒன்றுது. அவர் பேரை பார்த்தீங்கன்னா PKMKR அப்படின்ற ஒரு பேர் நம்ம பிராண்டில் தான் வச்சுருக்காப்புல. சரி உள்ளக்க வாங்க, தரமான செய்ய இருக்கா, என்டர்டைன்மெண்ட் இது மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்படி பேசிக்கிட்டே அவங்ககிட்ட இருக்கோம்னு சொல்லி தான் கண்ணு மட்டும் எடுத்துகிட்டு குளோவால் எடுக்காமல் போய் அப்படியே செத்து போயிட்டேன். முதல் மேட்ச்சில் எப்படி செத்துன்னு எனக்கே தெரில. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அழுத்திருக்காரு பெரிய கண்ணு எடுத்துகிட்டு வந்து. இந்த இடத்துல நான் அவரை பின்னாடி கூட ட்ராக் பார்க்காம விட்டேன்னு நினைக்கிறேன். அவர் அங்கிட்டு சுற்றி வந்து இப்படி வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் சரி அவர் வர்றதை எப்படி எங்கிட்ட வர்றாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் இங்கிட்டு சுற்றி வந்து நின்றுக்கிட்டு முதல்ல அவர் எங்கிட்ட வர்றாருன்னு முதல்ல கண்காணிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நேராக எங்கிட்ட வந்துருக்காரு. அவர் சொன்னார், நான் முன்னாடி வந்தேன், நீ தாண்டா ட்ராக் பார்க்காம போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அவருக்கு எனக்கு முதல்ல அடிச்சுக்கிட்டேன். அவர் அங்கிட்டு என்ன அடிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து ஒரு செய்வது இருந்தார். இவர் முன்னாடி போட்டு நான் பின்னாடி இருந்து அடிச்சு அதை ஒரு எதிர்பார்த்துருக்கேன் சொன்னார். அவர் சொன்னார், நான் விட்டு கொடுத்துட்டே சொன்னார். சரி அவனை அடிக்க வேற அப்படின்னு சொன்னார். இன்னொரு மேட்ச் ஒரு ஒன்று சேர்ல போட்டிருக்கோம். அந்த இது போனோம்னா கமெண்டில் அந்த இது கமெண்டில் இது பண்ணிடுங்க. ஓகேவா, கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போனோம்னா ஒரே நல்ல 2 வீடியோ கூட போட்டுருவோம். கவலையே இல்லை. அடுத்து ராக்கிடா ஒருத்தவங்க இவர் கூட போடுறதே கொஞ்சம் இதாகி போச்சு. இப்போ நம்மளோட மோசமாக விளையாடுறாரு. குளோபால்லாம் போட்டுக்கிட்டு இப்போ தரமான அடி. ஆனால் நான் சொல்லிட்டேன், தம்பி ஓன்ட்ட இருக்க மெட்டல் வேறு, என்கிட்ட இருக்கிற மெட்டல் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு அடி தப்புன்னு அடிச்சு முடிச்சு வச்சு சரியான ஸ்பீடு. இதில் ரெக்கார்ட் ஆன் பண்ண மாட்டாங்க. நம்மளும் முதல்ல PKMKR சாகுறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து இவர் ஒரு இங்கிட்டு போனதும் ஹேண்டில் பார் நீங்களே பார்க்கலாம். குளோவால் போட்டதுக்கப்புறம் அதுவே தவிக்குது. இந்த ஹேண்டில் பார் இங்கிட்டு போய் தவிலாம் பார்த்தா அது ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. அது கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு. இல்லைன்னா என் பேர் நம்ம கையில் வச்சுருக்கோம். அங்கே ஒரு ஹெட்டெல்லாம் நல்லா தான் எரிஞ்சான சாகலை. கருணாக்காரர் என்னான்னு தெரியல அப்படி பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நின்றுட்டு அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி கீழே சொல்கிறான்னு சொல்லி கீழே குளோவால் போட்டீங்க. எங்கிட்ட தான் இருந்தாலும் சொல்லி நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு திரும்பினீங்களா அடி வச்சுட்டான். இந்த இடத்துல சுற்றி வளச்சிட்டாங்க. நம்மளை சுற்றி தாக்கு பிடிக்க வைமான ஒரு இது. சரி பரவாயில்ல, எல்லாம் வச்சு தாமஸ் ஒரு அடி அங்கே 8ல் வந்து ஒரு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. நான் இங்கிட்டு ஒரு அடித்தா அங்கிட்டு டக்குன்னு குளோவால் பண்ணோம் இல்லையா, அது கொஞ்சம் இப்படின்னு இருந்துச்சு. அதை கைக்குள்ள இந்த புடப்புக்கிட்ட எக்கடாவும் ஒரு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அடினா கைக்கு வச்சு அடுத்து நம்மளால் ராக்கிட்டாக தான் இருக்காரு. அவர் ஒரே போட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. என்ன கிடையாது ட்வின்ஸ் பிரதர் ட்வின்ஸ் சிஸ்டர் மாதிரி பண்ணிக்கிட்டு வந்து முடியல அப்படின்னு சொல்லி ராங்கிட்டா நல்லா ஆடினாப்புல. குளோவாலாம் நம்மளை மாதிரி நானா இது சொன்னேன், இப்படி இது வந்தா ஏன்னு முதல் சும்மா இப்படி இங்கே ஒரு குளோவால் கிடந்தவருக்கு எப்படி இருந்தால் அடிச்சாருன்னு எனக்கும் தெரியல. அடுத்து 1-4 இந்த இடத்துல நான் தோற்றுன்னு நினச்சவங்கலாம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் தோக்கலை பாருங்கள். இதில் இறங்கி இந்த அடிச்சு மல்லு கட்டியாச்சு, அடின்னு அடிச்சு இது பண்ணியாச்சு. கடைசி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இப்படிக்கு இல்லை நான் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார். ஜெயிச்சிருந்தேன் அப்படிலாம் இல்லை, கண்டென்ட்டுக்காண்டி விட்டு கொடுத்த மாட்டான்னு சொன்னார். இல்லை அப்படிலாம் நீ விட்டுலாம் கொடுக்கல, நேருக்காக தான் வந்து அடிச்சிங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து அவர் கூட 1 நியூஸ் போட்டோம். 1 நியூஸ்லேயும் அதே தான் சொன்னோம்ல. அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அவர் 1 நியூஸ் போட்டதோட அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். இங்கிட்டும் சுற்றி பார்த்ததில் நம்ம ஆள் இங்கிட்டு சுற்றி வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதான் வட்ட குளோவில் போட்டு பார்த்தா ஆள் எந்த குளோவில் போடாமல் அசால்ட்டாக இருந்தாப்புல. என்னடி அசால்ட்டாக நிற்கிறேன். இங்கிட்டு இவர் அடித்தா அங்கிட்டு இருந்து ஒரு அடி பதிலுக்கு வருது வச்சு நாக் பண்ணது. வேகமாக ஒரு குளோவில் போட்டு அவங்க டீம்மேட் இல்லையா ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி வேகமாக பண்ணாப்புல. என்னையா ரிவ்யூ பண்ணுற, ஐயோ என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று அப்படியே சொல்லிட்டு ஒன்றை இருக்க மெட்டல் வேறு, ஏன்டா இருக்க மெட்டல் வேறு. இந்த மேட்சுக்கு இவங்க 2 பேரும் விளையாடும் போது கொஞ்சம் ரொம்ப வீடியோ ரெக்கார்டர் ஓவராக போயிடுச்சு. அதை கொஞ்சம் கட் பண்ணி சுருக்கி கொடுத்துருக்கீங்க. ஏன் இதுக்கு நீங்கள் தகுந்தபடி வியூஸ் கொடுக்க கைஸ். இதெல்லாம் எல்லாரும் பார்க்கணும். இருக்க 93 பேரும் பார்க்கணும், இன்னும் கூடணும் கைஸ். ஆமாம், அப்போ தான் மேலும் நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா கமெண்டில் எந்த குறை எது இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். நம்ம திருத்திக்குவோம். திருத்துறதுக்கு அந்த வீடியோ. ஆமாம் ஓகேவா, கமெண்ட்றது ஒருத்தவங்க திருத்திக்க கொள்ளு தான். இந்த வாட்டி தப்பு என்னடி நம்மக்கிட்டேவா இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 பேரும் மல்லு கட்டிக்கிட்டு கைப்பிலேயே வளைச்சி கட்டிட்டா. இப்படின்னு அங்கிட்டு ராக்கிட்டா வளைச்சி கட்டிட்டான். இங்கிட்டு நம்ம மாம்ஸ் இங்கிட்டு பேர் இதை அடிக்கிறதுக்கு வேறு வந்தார போட்டு தள்ளேன் சோனுக்குள்ளே சேர்த்துருன்னு சொல்லி உனக்கு சாபத்தை விட்டு இவர் இங்கிட்டு
மேட்ச் 4-4 பாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வேமனை போன வாட்டி போகிற மேட்சில் நான் இருக்கா அந்த கில்லு இந்த இது வந்ததுமே நான் செத்துட்டான்னு நினச்சதேன். இது பண்ணி அது இது மாதிரி இருக்க மாட்டீங்க. சரி, ஃபைட் ரிலே போட்டாங்க. 5 கஞ்சா ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகலாம். இந்த 5 கஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறங்கி அடி அழுத்து. இந்த இதில் என்னன்னா அவங்க அழுத்தி பிடி போயாடி, நான் வந்து இது ஒரு அடி போயா அப்படி அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கேன் கம்மல் மகே. ஆமாம், அழுத்திப்பிடி போயாடியா இல்லை ஒரு அடி போயாடியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒன்ட்டா பற்றி அப்படி சொல்கிறாங்க. ஹெட்ஷாட்டு நம்மளுக்கு வர்றதே ஆடிக்கு ஒரு வாடி 50 கோடி. இந்த இடத்துல நான் அழகாக ஜெயிச்சிருக்கேன் கைஸ். இந்த இடத்துல அவங்க இங்கிட்டு வரணும்னு சுட்டலாங்க அப்படிங்கிட்டு வர வச்சா 2 பேரும் ஒரு இடத்துல வந்து ஒரே நேரத்தில் இப்போ ஜம்ப் பண்ணாங்க. நீங்களே பாருங்க, நீங்களே இதில் பார்க்கலாம். 2 பேரும் ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணாங்களா, அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த இது ஆரோ மாதிரிக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒரு பாமெல்லாம் தூக்கி போட்டுருந்தாரு அந்த பச்சை கலர். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை நன்மை த்ரோயினாலும் நான் தாங்க உண்டா அப்படின்ற மாதிரி வட்டக்குள்ளவில் போட்டால் அதை திரும்பி இங்கிட்டு விடக்கூட மாட்டேன்ட்டு அராகிட்டான்றவன். சரி விடு, இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. வெல்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஸ்கோர் எப்படின்னு மாத்திரமா 12 கில்லு செம. லைக் பண்ணிடுங்க.